ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ரஷ்யா கூடயே பறக்க விடுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இருந்தாலும் இருவேறு செய்திகள். எப்படி அப்படின்னா, களத்திலேயும் வெற்றி, களத்துக்கு வெளியிலேயும் வெற்றி அப்படிங்கிற நிலைமை இப்ப ரொம்ப வேகமா டெவலப் ஆகுது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு சிட்டியும் விழுகும்போது ரஷ்யாவுக்கு முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ளை ரூட்டுகள் தான். உக்ரைனோட சப்ளை ரூட்டுகள டிஸ்கனெக்ட் பண்றது, அதே மாரி ரஷ்யாவோட சப்ளை ரூட்டுகள இன்னமும் ஸ்ட்ராங்கான ஹோல்டுக்குள்ள வைக்கக்கூடிய மாரி பகுதிகள் விழுங்கும்போது, ரஷ்யாவோட மைலேஜுக்கு அளவே இல்ல. அப்படிதான் இப்ப விழுந்த வலிடார் சிட்டி பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இது கிரிமியால இருந்து வரக்கூடிய சப்ளை ரூட்ட ரஷ்யாவுக்கு உறுதிப்படுத்துது. அதே மாரி டொன்பாஸ் பகுதிக்கு வரக்கூடிய உக்ரைனோட சப்ளை ரூட்ட டிஸ்கனெக்ட் பண்ணுது. இப்படி ஒரு பெரும் ஸ்ட்ராட்டஜிக்கான பகுதி. அதனால தான் 18 மாசம் சத்தமே இல்லாம பெரிய அளவு யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, படைகள் நெருக்கத்துல நேரடி கண் பார்வையில இருந்து யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப காலமா. ஏன்னா 18 மாதங்கள். ஏற்கனவே பல பகுதிகள்ல தீவிரமான சண்டை வரும்போது ஆர்ட்டிலரிகள் போட்டு தொலைச்சு எறிஞ்சு படைகளை பின்னோக்கி ஓட விடுவார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் ஹோல்டு எடுத்த பகுதியெல்லாம் இருக்கு. ரொம்ப நாள் ஹோல்ட்லயே வச்சிருப்பார்கள் பக்முத் மாரி. ஆனா இது அப்படியே டோட்டலா வேரி ஆகி, நேருக்கு நேர் நின்ற மோதலா தான் 18 மாதங்களும் போச்சு. மிக மிக முக்கியமான பகுதி தான். இன்னும் சொல்லப்போனா இது விழுந்துருச்சுன்னு அறிவிச்சே 2, 3 நாட்கள் ஆனாலும், ரஷ்ய படைகள் ஃபுல்லா இப்ப என்டயர் பகுதியையும் ஹோல்டு எடுக்கிறது கடந்த 12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். இந்த மாரி ஒரு பெரும் முக்கியமான பகுதி. இப்ப சப்ளை ரூட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஆயுதங்கள் ஒண்ணும் பம்ப் ஆக போறது கிடையாது. இருந்தாலும் முழு வேகத்துல அமெரிக்காவுக்கு திடீர்னு மனமாற்றம் வந்து, முழு வேகத்துல ஆயுதங்கள பம்ப் பண்ணாலும் இந்த பகுதிக்கு துளி கூட கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதான். அதே மாரி ரஷ்யாவோட சப்ளை லைன இனி துண்டிக்கிறக்கு வழியே கிடையாது. அப்போ ஃபுல் ஹோல்டுக்குள்ள வந்துட்டார்கள்ங்கிறது முதல் விஷயம். பெரிய அளவு மைலேஜ் தான். இன்னும் சொல்லப்போனா உக்ரைனோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பெரிய அளவு பாராட்டி பேசிக்கிட்டு இருந்த ஐரோப்பிய ஏஜென்சிகள் எல்லாம் இந்த தோல்வி, இந்த பின்வாங்கத்தை எப்படி பேசுறார்கள் அப்படிலாம் சப்ளை செயினே போயிருச்சு. இனிமே இந்த பேலுக்கு எப்படி ஜெயிக்க முடியும்? இது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் சாத்தியமே இல்லப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார்கள். இதை விட பெரிய பெரிய சப்ளை ரூட்டுகளை பறி கொடுத்ததுக்கு அப்ப கூட இப்படி பேசுனது இல்லையேப்பா அப்படின்னு கேட்டா, இப்ப நிலைமை அப்படி மாறி போச்சு. இது ஒரு மெயினான விஷயம். அதெல்லாம் இன்னமும் ஊதி பெருசாக்கக்கூடிய வேலையை ஐரோப்பிய ஏஜென்சிகள் பார்க்கிறார்கள். காரணம் இல்ல அப்படிலாம் நேட்டோவோட முன்னாள் பொதுச் செயலாளர், அவர் முன்னாள் பொதுச் செயலாளர்னாலும் 10 வருஷமா அவர் தான். ஸ்டோல்சன்பர்க் தான். 10 வருஷம் சாதாரண காலகட்டம் கிடையாது. அவரோட காலகட்டங்கள்ல தான் என்டையர் டிராமாவும் உக்ரைன், ரஷ்யா டிராமாவும் போடப்பட்டுச்சு. அதனால அவருக்கு சரியான பங்கு இருக்கு. அவரு சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது இந்த வெற்றிய மேலும் உறுதிப்படுத்துது. என்ன அப்படின்னா, உக்ரைன் நிலத்த குடுக்கணும். நிலத்த குடுத்தா மட்டும் தான் அமைதி திரும்பும். உக்ரைனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டார். இதே மனுஷன் தான் பாதுகாப்பா இருந்த உக்ரைனை நேட்டோல இணைஞ்சா மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும். நேட்டோல இணைஞ்சா மட்டும்தான் உக்ரைனோட நிலம் உக்ரைன்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லி 2014ல இருந்து உக்ரைனை பிச்சு வீசினது யாரு அப்படின்னா இவர்கள் தான். இப்ப அதே வார்த்தை ஆனா பெரிய உத்தம புத்திரர்கள் ஐரோப்பியர்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தையை கூட மாத்தல. ஆனா விஷயத்தோட சாராம்சத்தை அப்படியே மாத்திட்டாங்க. இதுவரைக்கும் என்ன பேசுனாங்க? உக்ரைன் பாதுகாப்பா இருக்கிறதும், உக்ரைனோட நிலப்பரப்பு பாதுகாப்பா இருக்கிறதும், உக்ரைன்ல அமைதி இருக்கிறதும் நேட்டோல இணைஞ்சாதான் முக்கியம்னாங்க. இப்ப அதே வரிகள் தான். உக்ரைன் பாதுகாப்பா இருக்கிறதும், உக்ரைன்ல அமைதி இருக்கிறதும், உக்ரைன் நிலப்பரப்பு பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் ரஷ்யா கிட்ட நிலத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சாராம்சத்தை மாத்திட்டார்கள். சரி என்னதான் அப்படி பண்ணுவார்கள் அப்படின்னா இதுக்கு 2 தியரி வேற வருது. பின்லாந்து எப்படி ரஷ்யா கூட சண்டை போட்டார்கள். நிலத்தை 10%க்கு மேல கொடுத்தார்கள். ஆளால அவர்கள் இப்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா, ஐரோப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டார்கள்ல அப்படிங்கிறார்கள். அது உண்மைதான். ஆனா அந்த நிலைமை இப்ப இருக்கான்னு கேட்டா, உக்ரைனுக்கு யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையோ, பின்லாந்து மாதிரி நிலைமையோ ரஷ்யா கூட இல்ல. ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஆட்கள் தான். ஆனா இப்படி பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஆட்களை வம்படியா சண்டைக்குள்ள தள்ளி விட்டுட்டு, இப்ப அவன மாதிரியே நீ நிலம் கொடு. அதுக்கப்புறம் உன்னைய நாங்க சேர்த்துக்கிறோம். உனக்கு நாங்க பாதுகாப்பு குடுக்குறோம். ஏன் பின்லாந்து உன் பக்கத்துல மட்டும் எடுத்துக்கிற? கடல் கடந்து பாரு. ஜப்பானுக்கே அந்த மாரி தானே பண்ணி தந்தோம் அப்படின்னு சொல்லி என்டையர் பிளேட்டையே மாத்தி இப்ப நிலத்த குடு ஜெலன்ஸ்கி அப்படின்னு ஒத்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா நாட்கள் செல்ல செல்ல
ஜெலன்ஸ்கிய பிடிச்சு ரஷ்யா கிட்ட ஒப்படைக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தா இவர்கள் தான். ஐரோப்பால இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஜெலன்ஸ்கிய பிடிச்சு ஒப்படைச்சுருவார்கள். இது அன்னை அமெரிக்காவுக்கு தெரியுமான்னா, அன்னை அமெரிக்காவோட மனநிலை இதேதான். என்ன ஒண்ணு பைடனோட மனநிலை எலக்ஷன் பொட்டி நிரம்புற வரையும், எலக்ஷன் முடியிற வரையும் உக்ரைன் யுத்தம் உயிரோட்டத்தோட இருக்கணும். ஏன் அப்படின்னா, இத நின்னு ரஷ்யாவுக்கு நிலம் போயி, அப்புறம் எலக்ஷன்ல நம்மள கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாய்ங்க. நம்ம கட்சி அந்த வருஷம் ஆட்சிய பிடிக்கவே முடியாதுங்கிறனால, எலக்ஷன் முடியிற வரை உயிரோட்டத்தோட இருக்கட்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு. அந்த எலக்ஷன் முடிஞ்சு தொலையறக்குள்ளயுமே உக்ரைன் மக்களே நிலத்த கொண்டு போய் சரண்டர் பண்ணுவோம். ரஷ்யா கூட இழந்து பயணிப்போம், இழையாம பயணிப்போம், ஐரோப்பா குடுக்குற பாதுகாப்ப வாங்கிக்குவோம்னு ரோட்ல இறங்கி போராடுற சூழ்நிலைய உருவாக்கிருவோம். இதான் நம்ம கைவந்த கலையாச்சே! ஒண்ணுமில்லாத விஷயத்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி, அதுக்கு ஒரு போராட்டத்த உருவாக்குறதுல நம்மள அடிச்சுக்க யார் இருக்கா? அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவும் இப்படி இறங்கிருச்சு. இங்க பிரச்சனை இல்ல அப்படிலாம் போராடுறதுக்கு மக்கள் இருக்கணும், ரோடு இருக்கணுமே. ரோடும் இல்ல, மக்களும் இல்ல. அதனால ஜெலன்ஸ்கியவே ஐரோப்பா சுத்தி வருது. இந்த 2 விவகாரத்தையும் தெரிஞ்ச ரஷ்யா, எலக்ஷன் முடியிற வரை இவனுங்க யுத்தத்த நிறுத்த மாட்டாய்ங்க. எவ்வளவு ஸ்பீடா நிலங்கள பிடிக்க முடியுமோ பிடிச்சுக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா, இப்ப எல்லாரும் வாயில இருந்து அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும், இல்ல மத்த நாடுகளா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது ரஷ்யா பிடிச்ச 4 பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம். இத ஏத்துக்கிட்டு வெளியேறு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா, கூலா எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய காலமா மாறிப்போச்சு. அதனால இந்த 4 பிராந்தியங்கள மீறி பஃபர் ஜோன எவ்வளவு தூரம் உருவாக்குறோமோ, அந்த அளவுக்கு ஒரு பப்பட்ட மீண்டும் அமெரிக்காவால, ஐரோப்பாவால உக்ரைனுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த கால்குலேஷன நோக்கி ரஷ்யா நகர்த்துது. அதையும் தடுக்க முடியல இவர்களால. ஆனா என்ன பண்றது? அது வெளில தெரியாமயாச்சும் பார்த்துக்குவோன்னு இந்த 2 தியரிய எடுத்து அமெரிக்கா போகுது. ரஷ்யாவ பொறுத்தவரையும், ரஷ்யா எதிர்பார்க்காத ஒரு மைலேஜ உக்ரைனுக்குள்ள அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.